அருமையானவர்களே, சிந்தனைக்காக ஒரு செய்தி. வடநாட்டிலே அக்பர் இலாகாபாத்தி என்ற ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு பெரிய அறிஞர், பெரிய ஆலிமர். அவருடைய வீட்டை தான் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அலகாபாத் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை அவர்கள் லைப்ரரியாக ஆக்கியிருக்கிறார்கள், நினைவு இடமாக. அக்பர் இலாகாபாத் அவருடைய காலத்திலே ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. ஒரு அண்ணன் தம்பி 2 பேர். அதில் ஒருவர் வந்து சொன்னார், அறிஞர் அவர்களே, எங்க வாப்பா எனக்கு 3 விஷயத்தை தான் வாரிசா விட்டுட்டு போயிருக்காரு. ஒண்ணு பசுமாடு, ஒண்ணு மாமரம், ஒண்ணு கம்பளி போர்வை. இந்த 3 தான் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு. ஆனா அதை சரி பாதியாக பிரிக்க வேண்டிய எங்க அண்ணன், பொதுவா 2 பேர் இருந்தா சொத்தை சரி பாதியா பிரிக்கணும். ஆனா சரி பாதியா பிரிக்க வேண்டிய எங்க அண்ணன் எப்படி பிரிச்சாருன்னு சொன்னா, மாமரத்துக்கு மேல உள்ள பாதி எனக்கு அப்படின்னாரு, தனக்கு கீழெல்லாம் உனக்கு. அப்படின்னா பழம் எல்லாமே எனக்கு, கீழே தண்ணி ஊத்துறது, உரம் போடுறது எல்லாமே உனக்கு. அப்படி பிரிச்சார். வருமானம் உள்ள எனக்கு, செலவு உள்ள உனக்கு. அது மாதிரி போர்வை எப்படி பிரிச்சாருன்னா, நைட்டு எனக்கு, பகல் உனக்கு. கம்பளி போர்வை நைட்டு பகல் எப்படி போட முடியும்? வடநாட்டுல குளிராரு. அப்ப போர்வை போத்தவே முடியாது. அப்ப பயனுள்ள நேரம் ஃபுல்லா தனக்கு எடுத்துக்கிட்டாரு பாதி, இரவுக்குள்ள தானும், பகல்ல தம்பிக்கும் கொடுத்தார். அது மாதிரி பசுமாடு எல்லாம் எப்படி அப்படின்னா, அதை எப்படி பாதியா பிரிச்சாருன்னா, கரிய பாதியோ பாலை பாதியா பிரிக்கல. முன்பாதி எனக்கு, பின்பாதி, அதாவது முன்பாதி உனக்கு, பின்பாதி எனக்கு. நீ தண்ணி கொடுக்கறது, புண்ணாக்கு வைக்கிறது எல்லாமே உனக்கு, பின்பாதி பால் எல்லாமே எனக்கு அப்படின்னு பிரிச்சுட்டாரு. அதனால எப்படி நியாயம் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அக்பர் இலாகாபாத்தி சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்வை உனக்கும் சொன்னா, தனக்கும் தானே சொன்னா, பகல் உனக்கும் சொன்னால, பகலை கொண்டு போய் தண்ணியில ஊற வச்சது. ஊற வச்சு அவன் கேட்பான், ஏன்பா ஈரமாயி 1 நாள் அவன் 3 நாள் அவன் காயிருது. அப்படி ஏன்பா நீ வந்து தண்ணியில போட, என் நேரத்துல எங்க எப்படியும் போடுவேன், எனக்கு பகல் நேரம் எனக்கு புழங்குறது எப்படினாலும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வழிக்கு வந்துடுவான். ஏன்னா நைட்டு அவனுக்கு போர்வை கிடைக்காத. அது மாதிரி மாமரம் கீழே மேல அவனுக்கு மரத்தை கீழே வெட்டப்போ, ஏன்பா வெட்டப்போங்கிற, கீழ் பகுதி எங்க பகுதி எதனாலும் வெட்டுவாங்க, வெட்டினா எப்படி ஒன்று பழம் கிடைக்கும். அதே மாதிரி பசுமாடு வந்து பால் கறக்கணும்னா தண்ணி வச்சா தானே, புண்ணாக்கு கொடுத்தா தானே இதாகும். அதனால நீ நினைச்சு வாயை கட்டிட்டு எதுவுமே கொடுக்காத, சிறுநீர் கூட கிடைக்காது, அவன் வழிக்கு வந்துடுவான் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி ஞானிகள் இல்லாதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறான் சொத்து பிரச்சனையில.